அன்பான உறவுகளுக்கு வணக்கம். சுவையான சத்தான நெல்லிக்காய் ஜெல்லி மிட்டாய் வீட்டிலேயே எப்படி செய்கிறது பார்க்கலாமா? இதுக்கு 1/2 கிலோ நெல்லிக்காய் எடுத்து நல்லா கழுவிட்டு ஒரு இட்லி பாத்திரத்தை ஸ்டவ்வில் வச்சு இந்த கழுவி வச்சுருக்க நெல்லிக்காவை அதில் எடுத்து போட்டு ஒரு 10 நிமிஷம் மிதமான தீயில வேக வச்சு எடுத்திங்கன்னா நல்லா வெடிச்சு வெந்துடும். அதுக்கப்புறம் இதை ஆற வச்சு கொட்டையை நீக்கிட்டு சதை பகுதியை மட்டும் எடுத்து மிக்சி ஜாரில் சேர்த்து ஒரு துண்டு இஞ்சியும் சேர்த்து தண்ணியே ஊற்றாமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. 1/2 கிலோ நெல்லிக்காய்க்கு 1/2 கிலோ வெல்லம், ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி இந்த வெல்லத்தை கரையிற அளவுக்கு சூடுபடுத்துங்க. கரைஞ்ச பிறகு எந்த பாத்திரத்தில் நம்ம செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்துலேயே அந்த வெள்ளை கரைசலை வடிகட்டிட்டு அரைச்சி வச்சுருக்க நெல்லிக்காய் விழுதையும் சேர்த்து ஒரு 1/4 ஸ்பூன் உப்பும் சேர்த்து நல்லா கிண்டிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இல்லைன்னா தெரிச்சு எல்லாமே வெளியே வரும். ஒரு 3/4 பதம் வெந்த பிறகு ஒரு லெமனை புழிஞ்சு சாறு எடுத்து ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் நெய்யையும் ஊற்றி நல்ல சுருள அல்வா பதத்துக்கு வதக்கி எடுத்து ஒரு நெய் தடவின தட்டில் அதை கொட்டி நல்லா பரத்தி விட்டுருங்க. உங்களுக்கு எந்த திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு பரத்தி விட்டுருங்க. ஒரு 6 மணி நேரம் இதை அப்படியே வச்சுட்டிங்கன்னா நல்லா செட் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான வடிவத்தில் வெட்டி எடுத்திங்கன்னா நெல்லிக்காய் மிட்டாய் தயார். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சத்தானது. செஞ்சு பாருங்கள். நன்றி.